அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11வது பேட்டர்னா பார்க்க போறது, செல்ஃப் சப்போர்டேஜ் அப்படின்றது தான். சில நேரங்கள்ல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க, சில விஷயங்கள நாம ஆரம்பிப்போம். ஆனா, ஏதோ ஒண்ணு நம்மள பின்னாடி புடிச்சு இழுக்கும். அது நம்ம விருப்பப்படுறதுனால கிடையாது. ஆனா, நமக்குள்ள ஏதோ ஒண்ணு நம்மள ஸ்டாப் பண்ணும். அப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் செல்ஃப் சப்போர்டேஜ் அப்படின்றது. இது நம்மள குறை சொல்றணும் அப்படின்றது கிடையாது. அதே சமயம் நம்மள பத்தி புரிஞ்சுக்கிறது. நம்மள சூஸ் பண்றது. நம்மள சூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான பாதைய நமக்குள்ள குடுக்கறது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்குள்ள நெறைய பேட்டர்ன்ஸ புகுத்திருக்கும். அதுல ஒரு வகையான பேட்டர்ன் தான் இந்த செல்ஃப் சாபோடேஜ் அப்படின்றது. இது இந்த செல்ஃப் சாபோடேஜ் அப்படின்ற இந்த பேட்டர்ன் எப்படி நமக்குள்ள உருவாக்கப்படுது அப்படின்னாக்க, நம்ம இத கான்ஷியஸா சூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா என்ன பண்ணியிருப்போம், நம்ம கத்துட்டுருப்போம். நமக்கே தெரியாம நாம இத கத்துருந்துருப்போம் பாஸ்ட்ல. ரொம்ப அமைதியா, நார்மலா, ஒண்ணுமே இல்லாத போல இந்த செல்ஃப் சாபோடேஜ் அப்படின்றது நமக்கே தெரியாம நமக்கு கத்து குடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? எப்படி அப்படின்னாக்க, நம்ம வாழ்க்கையில நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ, அது பேரண்ட்ஸ் ஆகட்டும், சிப்லிங்ஸ் ஆகட்டும், மேரிட் ஆகட்டும் எல்லாத்துலயும் இருந்தப்போ, அங்க எப்படி இருந்திருப்போம் அப்படின்னாக்க, நம்மள எந்நேரம் பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. நம்மள எந்நேரம் பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. "நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. நீ போதுமானவ கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அத நிறுத்திருக்கவே மாட்டாங்க அவங்க. எப்ப பாரு இத நமக்கு சொல்லி, 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 சொல்லி வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க என்னமோ நம்மள மட்டம் தட்டுறதாவும், நமக்குள்ள அவங்க என்னமோ பெரிய ஆள் மாரியும் காட்டிக்கிறதுக்கு இது அத்தனையும் பண்ணிட்டு, ஆனா நம்மள அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத மாரி ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இது மெதுவா என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம மனசு என்ன நம்ப ஆரம்பிக்கும் அப்படின்னாக்க, அதாவது நம்ம எதையும் வெளிக்காட்டாம இருக்கிறது நல்லது. நாம எதையும் செய்யறதுக்கு பதிலா ஹோல்ட் பண்றது நல்லது. நிறுத்தி வைக்கிறது நல்லது. ஏன்னா, நம்ம இத செஞ்சியோ, இல்ல சொல்லியோ, இல்ல ஒரு முயற்சிகள எடுத்தோ நம்ம காயப்படுறத விட, இத நம்ம பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்பதான் நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு இந்த பேட்டர்ன நம்ம மைண்டு உள்வாங்கிக்க ஆரம்பிச்சிருக்கும். சில நேரம் இது குழந்தை பருவத்திலேருந்தே வரக்கூடியது தான். எப்படி அப்படின்னாக்க, லவ்வுன்றது கண்டிஷனல். நான் சொல்றபடி கேட்டு நடந்தா தான் உன் மேல அன்பு காட்டுவேன். நீ இதெல்லாம் அச்சீவ் பண்ணா தான் உன் மேல அன்பு காட்டுவேன். நீ எனக்கு ஒபே பண்ணா தான் நான் அன்பு காட்டுவேன். நான் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்றேனோ, அப்படி இருந்தா தான் உன் மேல அன்பு வரும். அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுல. தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்மள ரொம்ப பனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன் தப்பு பண்ண? ஏன் தப்பு பண்ண? சின்ன சின்ன விஷயமா இருக்கும் குழந்தை பருவத்துல. அதுக்கு நம்மள பனிஷ் பண்ணி, பனிஷ் பண்ணி, பனிஷ் பண்ணி நம்மள வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. நம்மளுடைய குரல் அங்க யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. நம்மளுடைய குரல அங்க யாரும் கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதனால நம்ம என்ன கத்துட்டு இருந்திருப்போம் அந்த நேரத்துல, நாம அதிகமா ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஃபெயில் ஆவோம். நாம அதிகமா யார் கூடயாவது போய் க்ளோஸா இருந்தோம்னா, கண்டிப்பா காயப்படுவோம். அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கத்துப்போம். இது போக, 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 போக என்ன ஆகும்? ஒரு பேட்டர்னா நமக்குள்ள உருவாகிடும். இது நம்ம வீக் அப்படின்றதுக்காக கிடையாது. ஆனா, நம்ம மைண்ட் நம்மள புரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். இதுக்கு மேல நம்ம காயப்படக்கூடாது. அதுலேருந்து நம்மள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக, நம்மள இந்த மாரி நம்ம மைண்டு மாத்தி வச்சிருக்கும். செல்ஃப் சாபோடேஜ் அப்படின்றது ஆக்சுவலா ஒரு புரொடெக்ஷன் மெக்கானிசம். எப்படி அப்படின்னாக்க, அது என்ன சொல்லும்னாக்க, "நீ அங்க போனீன்னா கஷ்டப்படுவ. அதனால போகாத. போகாம இருக்கிறது சேஃப்" அப்படின்னு சொல்லும். "நீ யாருகிட்டயும் உன்ன அதிகமா பெருசா வெளியில காட்டிக்காத. அமைதியா இரு. அமைதியா இருக்கிறத நீ பாதுகாப்பா இருக்கான்னு அர்த்தம்."
அப்படின்னு நம்ம சிஸ்டம் கத்து வச்சுக்கும். ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க, சின்ன வயசுல நாம இந்த பேட்டர்ன கையில எடுத்தது, அப்ப வேணா நமக்கு புரொடெக்ஷனா இருந்திருக்கலாம். ஆனா அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, இந்த செல்ஃப் சாபட்டேஜ் அப்படின்னு இந்த புரொடெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்மள கட்டுப்படுத்தி வச்சிரும். லிமிட்டிங். நம்மள நம்ம குரோத்துக்கு உதவாம, நம்ம குரோத்த கட்டுப்படுத்தி வச்சிரும். நம்மளால வாழ்க்கையில முன்னுக்கு போவே முடியாது. இது வந்து அப்படி ஒரு விதமான ஒரு அஃபெக்ட்ட நமக்கு குடுக்கும் இது. ஸோ இந்த செல்ஃப் சாபட்டேஜ் அப்படின்றது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னாக்க, இது வந்து வெளியில வந்து நார்மலா ஆ எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ரொம்ப பெருசாலாம் தெரியாது. சாதாரணமா விஷயமா தான் தெரியும். பட் ஆனா அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க, ப்ரொக்ராஸ்டினேஷன். இப்ப பண்ண வேணாம். அப்புறம் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்புறம் பண்ணிக்கலாம். எல்லாரும் இதுக்கு ஓகே சொல்லட்டும். அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம எதையும் தள்ளி போடுவோம். ஓவர் திங்கிங். இத நம்ம பண்ணலாமா? வேணாமா? செஞ்சா ஃபெயில் ஆயிடுவோமா? இல்ல நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா? அப்படின்னு ஓவர் திங்கிங். அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ அவாய்ட் பண்றது. நமக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். ஆனா, நாம பயந்துகிட்டு, அத செயல்படுத்துறதுக்கு தயங்கிக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி நம்மள உண்மையா விரும்புற மக்கள் நம்மள தேடி வருவாங்க. அவங்களையும் நம்ம சந்தேகப்பட்டு நம்ம தூர தள்ளிடுவோம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த செல்ஃப் சாபட்டேஜ் நம்மள என்ன பண்ணும் அப்படின்னாக்க, நம்மள எந்நேரம் பார்த்தாலும் சந்தேகப்பட வச்சுக்கிட்டே இருக்கும். திரும்ப, 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 திரும்ப நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு செயல் செய்தாலும், சமையல் செய்தாலும், வீட்டு வேலை செய்தாலும், நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தாலும், திரும்ப, திரும்ப, திரும்ப நம்மள டவுட் பட வச்சுக்கிட்டே இருக்கும். இப்படிதான் இது நம்மள அஃபெக்ட் பண்ணும். நீங்க வந்து இத பேட்டர்னா நோட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னாக்க, சில நேரங்கள்ல சில நல்லது உங்க வழியில வரும். ரிலேஷன்ஷிப் உண்மைன்னு தோணும். ஒரு நல்ல வாய்ப்பு உங்க கதவ தட்டும். ஆனா திடீர்னு பயம் வந்துரும். சந்தேகம் வலுத்துரும். எல்லாத்தையும் தூக்கி தூர தள்ளிட்டு நீங்க எட்ட வந்துருவீங்க. இதுதான் நம்மள அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் நீங்க யோசிப்பீங்க, "ஏன் நான் எந்நேரம் பார்த்தாலும் இப்படியே இருக்கிறேன்? ஏன் என்னால நார்மலாவே எதையுமே எடுத்துக்க முடியல?" அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு உண்மைய தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உடைஞ்சு போனவங்க கிடையாது. நீங்க ஒரு காலத்துல உங்கள புரொடெக்ட் பண்ண இந்த பேட்டர்ன இப்பவும் உங்களுக்கே தெரியாம திரும்ப, திரும்ப, திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பேட்டர்ன் உங்கள என்ன தெரியுமா பண்ண வைக்கும்? ஸ்ட்ரக் ஆக்கிடும். பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க பாதிக்கப்பட்டவங்க. உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்த உங்கள்ட்ட குடுத்துரும். சில நேரம் நீங்க முடிவு எடுத்தாலும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரலே உங்கள அடக்கி வச்சுரும். நீங்களே உங்களுக்கு எதிரா மாறிடுவீங்க. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தான் உங்க வாழ்க்கையில வளர்ந்து வரணும், மேல வரணும்னு நெனைக்கிறீங்க. அதே நேரம் நீங்க தான் அத தடுத்தும் வச்சிருக்கீங்க. இதுதாங்க செல்ஃப் சாபட்டேஜ். இன்னர் கான்ஃப்ளிக்ட் இதுதான். உங்களுக்குள்ள அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். பட் நீங்க எத சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தான், இதுலேருந்து நம்ம ஹீல் ஆகறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த உள்ளுக்குள்ள நமக்குள்ள நடக்கிற சண்டை இருக்கு பார்த்தீங்களா? அது நமக்கு ஓவரா எக்ஸாஸ்ட் ஆகும். நம்மால முடியாது. பயமா இருக்கும். நம்ம எப்படியோ முயற்சி பண்றோம். ஆனா தோத்து போறோமே ஏன்? கேள்வி கேட்டே இருப்போம். ஆனா பதில் கிடைக்காது. இத எப்படி நம்ம ஹீல் பண்ணலாம்? அப்படின்னா, இந்த ஹீலிங் அப்படின்றது வெறுமனே கட்டுப்பாட்டுனாலயோ, இல்ல ஃபோர்ஸ் பண்ணியோ வந்துராது. முதல்ல இத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரணும். முதல் ஸ்டெப்பு பேட்டர்ன நோட்டீஸ் பண்ணுங்க. என்ன நோட்டீஸ் பண்ணணும்? உங்கள நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு பதிலா இந்த கேள்விய கேளுங்க. ஏன் நான் என்ன அந்த இடத்துலேருந்து பிடிச்சு இழுத்துக்கிறேன்? ஒரு நல்ல அன்பு, நல்ல வாய்ப்பு, நல்ல முயற்சி. ஏன் நான் ஈடுபட்டு செய்ய மாட்டேங்கிறேன்? ஏன் என்ன நான் அதுலேருந்து பிடிச்சு இழுத்துக்கிறேன்? யோசிங்க.
நான் ஒண்ணு செய்ய போனேன் அப்படின்னா, ஏன் எனக்குள்ள இவ்ளோ பயம் வருது? இந்த பயம் எங்கருந்து வருது? யார் குடுத்தது? இந்த பயம் ஏன் என்ன இப்படி தாக்குது? அதுவும் யோசிங்க. இதான் ஸ்டெப் 1. 2வது அந்த பயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்துல நம்ம செல்ஃப் சபோட்டேஜ் ஆகும்போது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பயம் தான். உங்கள பொறுமையா கேட்டு பாருங்க. இந்த பயம் எதுலேருந்து என்ன காப்பாத்துறதுக்கு வருது? நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னா ஏன் பயம் வருது? நான் முன்னுக்கு போகணும்னு நெனச்சா ஏன் பயம் வருது? என் மனசுல இருக்கிறத வெளில சொல்லணும்னு நெனச்சா ஏன் பயம் வருது? எனக்கு நோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஏன் பயம் வருது? யோசிச்சு பாருங்க. 3வது ஸ்டெப்பு. உங்களுக்கு நீங்களே சேஃப்டிய குடுங்க. உங்க மனசு சேஃப்டிய ஃபீல் பண்ணும்போது தான், அது உங்கள நம்ப ஆரம்பிக்கும். இத நம்ம ட்ரை பண்றது ஓகே. தப்பு வந்தாலும் ஓகே. நம்ம ஃபெயில் ஆனாலும் ஓகே. நாம சேஃபா தான் இருக்கணும். ட்ரை பண்ணலாம். தப்பு வந்தா கத்துக்கலாம். திரும்பவும் ட்ரை பண்ணலாம். நாம கிவ் அப் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. 4வது ஸ்டெப்பு. சின்ன சின்ன படிகளா எடுங்க. ஒரேடியா பெரிய மாற்றத்துக்கு உங்கள நீங்க உட்புகுத்தாதீங்க. சின்ன சின்ன படிகளா எடுத்து வைங்க. ஒரு பயமா அதுலேருந்து வெளில கொண்டு வாங்க. ஒரு ஸ்டெப் எடுங்க. அதுல இருக்கக்கூடிய பயத்த உடைங்க. 5வது உங்க கூட சண்டை போடுறத நிறுத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த பேட்டர்ன சண்டை போட்டு நம்மால ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டும் தான் இந்த பேட்டர்ன நம்மால ஜெயிக்க முடியும். ஏன்னா, எப்பலாம் உங்களுக்குள்ள அந்த அவேர்னஸ் வருதோ, அப்பலாம் அந்த பேட்டர்ன் அதனுடைய பவர இழக்க ஆரம்பிக்கும். ஸோ செல்ஃப் சபடேஜ் அதாவது எதையுமே செய்ய பயப்படுறது, எல்லாத்துக்கும் உங்கள காரணம் காட்டுறது அப்படின்றது உங்க ஐடென்டிட்டி கிடையாது. நீங்க சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஒரு பேட்டர்ன். நாம எத கத்துக்கிறோமோ, அத தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்க முடியும். நம்ம இப்ப இது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது தேவையில்லன்னு நம்மால தூக்கி போடவும் முடியும். ஸோ அத நாம பண்ணணும். நமக்கு நாமளே பொறுமையா இருக்கணும். இதுக்கு பின்னால நம்மளுடைய அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் தான் ஃப்ரீடத்துக்கான முதல் படி. ஸோ நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். உங்கள நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. சண்டை போடுறத நிறுத்துங்க. நிறுத்துனா இந்த செல்ஃப் சபோட்டேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து உங்களால வெளில வர முடியும். புரியுதுங்களா? நாம ஏதோ ஒரு விஷயத்த முயற்சி செய்ய ஆரம்பிக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமும் நமக்கு சாதகமா இருக்கணும். நம்மள சுத்தி உள்ளவங்க நம்மள வேலிடேட் பண்ணணும். அவங்க பெர்மிஷன் குடுக்கணும். அப்பதான் நாம இத ஆரம்பிக்க முடியும். அப்பதான் இது சரியா இருக்கும். அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நமக்கு குடுத்துரும். ஸோ நாமளும் என்ன பண்ணியிருப்போம், இதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அதனால நமக்கு பிடிச்ச விஷயங்கள முயற்சி செய்யறத கைவிட்டுருவோம். ஏன்னா, இதெல்லாம் வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கலையே, அதனால கைவிட்டுருவோம். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் இந்த வாழ்க்கைய நான் வாழணுன்ற அவசியம் இல்ல. இவங்க எத அலோவ் பண்றாங்களோ, அதத்தான் நான் செய்யணுன்ற அவசியம் இல்ல. அப்படின்ற ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் உடைக்க ஆரம்பிச்சேன். ஆனா, அவங்கள்ட்ட நான் பர்மிஷன் வாங்காம, வேலிடேஷன் வாங்காம நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு, எனக்கு நெறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிறுத்த சொன்னதெல்லாம் நான் நிறுத்துனேன். ஆனா அவங்க என்ன மதிக்கவே இல்ல. இப்ப இதுக்கப்புறமும் நான் எனக்காக வாழலைன்னா நான் என்ன பண்ணட்டும் நானு? அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? முடிவு பண்ணேன். நான் எனக்காக வாழணும்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த ஆன்லைன்ல நான் இந்த போட்காஸ்ட் பேசுறதுக்கு எனக்கு நெறைய எதிர்ப்பு. "நீ பேசக்கூடாது. இத நீ செய்யாத. இதுல போய் என்ன பண்ண போற?" அப்படின்னு. ஏன்னா நான் பேசுறது உண்மைய பேசுறேன். அவங்களுக்கு அது பயத்த குடுக்குது. என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி, என்ன எப்படி சொல்றது? என்ன விட்டுட்டே போனாங்க. நானும் தூக்கி போட்டேன். அவங்க என்ன விட்டு போனோனே நானும் தூக்கி போட்டேன். நான் என்ன இனிமே செல்ஃப் சபோடேஜ் பண்ணிக்க விரும்பல. நான் என்ன இனிமே அடக்கி வச்சுக்க விரும்பல. ஃபர்ஸ்ட்டு இத நாம செய்ய ஆரம்பிக்கும்போது, நாம ஏதோ குற்றம் பண்ற மாரியும், நாம ஏதோ பாவம் பண்ற மாரி தான் தோணும். ஆனா, அதையும் தாண்டி
நாம இத செஞ்சு பார்த்து, அதுல நம்மள நிரூபிச்சோம் அப்படின்னாக்க, அப்போ அந்த எண்ணம் நம்மள விட்டு போயிடும். ஸோ செல்ஃப் சபடேஜ் அப்படின்றது, உங்கள நீங்களே அழுத்தி வைக்கக்கூடிய ஒரு உணர்வு. அது ஒரு பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன உடைக்கணும் அப்படின்னா, நீங்க உங்கள நம்பணும். உங்க முயற்சிகள நம்பணும். உங்க முடிவுகள நம்பணும். அத செயல்படுத்தவும் ஆரம்பிக்கணும். இங்க போய் காயப்படுறதுக்கு பதிலா நாம அமைதியா இருந்துறலாம் அப்படின்ற நெனப்ப விட்டுட்டு, காயப்பட்டாலும் பரவால்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவால்ல, என் முடிவுல நான் நிப்பேன் அப்படின்னு போய் நில்லுங்க. அந்த செல்ஃப் சபடேஜ் அப்படின்னு அந்த பேட்டர்ன உடைச்சு எறிங்க. கண்டிப்பா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். இத உடைக்கும்போது ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் பாருங்க. அத உங்களால மட்டும் தான் உணர முடியும். மீண்டும் உங்கள அடுத்த பேட்டர்ன்ல வந்து சந்திக்கிறேன்.